ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெஸிஸ் ஹோமில் என்ன பார்க்க போகிறோங்க? ஒரே கிறிஸ்மஸும் நியூ இயருமா இருக்குது. அப்புறம் என்ன சூப்பரான சாக்லேட் மட்டில்டா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் வாங்க போகலான்னு சொன்னால் ஊர்பட்ட வேலையாக இருக்குது. என் பசங்க வேறு கேக் கேட்டே இருக்காங்க. சரி, நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கோம், செஞ்சு பார்த்துருவோன்னு சொல்லி செஞ்சாச்சு. அது மட்டும் இல்லைங்க, என்னோடய யூனிக் சமையலுங்கிற சேனல் 35,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்து ஸ்கேமுன்னு சொல்லி எல்லாம் டெலிட் ஆயிடுச்சு. வேண்டாண்டா இந்த பொழப்பேன்னு சொல்லி இருந்தேன். சரி, மறுபடியும் எடுத்த வீடியோவை போடுவோமேன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். முடிஞ்சால் அவங்க ஆதரவங்க கொடுங்க மக்களே. 1.5 கப் மைதாவை சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சாஃப்டாக வர்றதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜலிச்சு எடுக்கணும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா கட்டி இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது ஜலிக்கும் போதே கொஞ்சம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஜலிச்சுக்கலாம். இப்போ இது கூட பவுடர் சுகர் ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நடுவில் கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி மாவையெல்லாம் ஒதுக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம 2 முட்டை சேர்க்க போகிறோம். டைரெக்டாக நம்ம முட்டையை இதுலேயே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நம்ம அன்ஃப்ளேவர்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1.5 மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துன எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. இந்த சாக்லேட் கேக்கோட டேஸ்ட்டை ரொம்பவே அதிகரிக்கிறதுக்காகவும் நல்ல ரிச்சான டேஸ்ட் கொண்டு வரதுக்காகவும் இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தாங்க சேர்த்துறோம். இது கூட கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மிக்சரில் விட்டு அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஆங்கிள்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். போதும், இந்த அளவே இதுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியே போதும், இதுவே கரெக்டான அளவாக இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மிக்சரை இதில் ஊற்றிக்கலாம். இது ஈவனாக ஆகிற மாதிரி நம்ம 2 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். டின்னில் ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு குச்சி வச்சு மேலே இந்த மாதிரி செஞ்சோம்னா அது ஈவனாக வரும் கேக்கு. அதுக்காக நம்ம இந்த ஒரு சின்ன டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓவன் இல்லாமல் தான் செய்ய போகிறோம். அதனால் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அது மேலே நம்ம செஞ்ச கேக் பேட்டரை ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா இந்த கேக் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு கத்தியை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பானது விட்டு எடுத்திங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் கேக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம விப்பிங் க்ரீம் செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் நம்ம செய்யக்கூடிய அந்த பவுலை முன்கூட்டியே ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த பிளெண்டரோட அந்த பிளேடையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1.5 கப் விப்பிங் க்ரீம் கூட 1/4 கப் அளவுக்கு மட்டும் பவுடர் சுகர் சேர்த்துருந்தோம். அது கூடவே மெல்ட் பண்ணி வச்ச டார்க் சாக்லேட்டை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு இந்த விப்பிங் க்ரீம் சாக்லேட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டார்க் சாக்லேட்டை சேர்த்து நம்ம இதே மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கேக்கோட ஹைலைட்டை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் கேக்கெல்லாம் நம்ம கடையில் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த பவுலையும் இதுவும் உங்களோட விப்பிங் க்ரீம் பர்ஃபெக்டாக வரும். இது ஒரு சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. நம்ம பிளெண்ட் பண்ணினதுக்கப்புறமா இப்படி நம்ம தூக்கி பார்த்தோம்னா அந்த விப்பிங் க்ரீம் கீழே விழுகக்கூடாது, அப்படியே ஸ்டிக்காக நிற்கணும். அதுதான் பர்ஃபெக்டான இது. இப்போ நான் கேக்கை 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மில்கில் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணினேன். அந்த இதை நான் ஃபஸ்ட்டு அதை நான் நல்லா ஈரம் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரியே அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சு அதே மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு அந்த மில்க் க்ரீம் வச்சு
நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கீழே செஞ்ச மாதிரியே மேலேயும் ஃபுல்லாக நல்லா க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். கேக் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணி க்ரம் கோட் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்து அது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆக விடுங்க. ஆனதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம அதுக்கு மேலே இன்னொரு தடவை க்ரீம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம சாய்ஸ் தான், நம்ம எந்த மாதிரி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஈஸியாக வர மாதிரி ஈஸியான டிசைனே போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் க்ரீம் போட்டு சிம்பிளாக இந்த மாதிரி டிசைன் கொடுத்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி. சாதாரணமாக முறுக்கெல்லாம் புளிவாங்களே அந்த மாதிரி டிசைன் தான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நான் ஹோம்மேட் சாக்லேட் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இது மேலே வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். சாக்லேட்டை துருவி நமக்கு சுற்றி வேணும்னாலும் நம்ம அது மாதிரியும் ஒட்ட வச்சு அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஹோம்மேட் சாக்லேட்ஸ், ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட் அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நான் வரப்போகிற வீடியோவில் போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நிறையவே இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வரும். நான் ஏற்கனவே போட்டு 540 வீடியோ போட்டிருந்தேன். என்னோடய சேனல் போயிடுச்சு. அதோட எல்லா வீடியோவும் நான் உங்களுக்காக மறுபடியும் க்ரியேட் பண்ணி போடலான்னு இருக்கேன். ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. என்னோடய சேனல் டெர்மினேஷன் ஆயிடுச்சு. இது என்னோடய புது சேனல். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, உங்கள் ஆதரவை தருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேக் ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் ஸ்மாய்ஸராகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கேக் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம நைஃப் வைக்கும் போதே ரொம்பவே ஈஸியாக இறங்கிடும். அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். பீஸ் போடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் வரும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம இதை எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்ம கடையில் வாங்கின மாதிரியே டேஸ்ட்டும் அப்படி இருக்கும். நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் ஊர்பட்ட விலை கொடுத்து வாங்குறத விட வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். உங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.